Mr. Solomon, sir. காலன் கார்சினோமா, அதாவது குடல் புற்றுநோய். முன்னாடி சொன்ன நபர் வலியெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிக்கும், அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை அவங்க லீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. யூஸ்வலா இந்த காலன் கார்சினோமா நம்மளுக்கு தெரியும், இன்டைஜஷன் இருக்கும், ஹார்ட் பர்ன் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அப்பிடைட் பசி இருக்காது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா மற்ற ஏரியால கேன்சர் இருக்கிறதுக்கும் கட்டில் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஏன்னா உணவு போற ரூட் அது. அப்போ உப்பு, புளி, காரம் எல்லாம் இருக்கும், பிஹெச் வேரியேஷன் அதிகமா இருக்கும். அப்போ அங்க கண்டிப்பா ரணம் இருக்கும். வெளியில எரியிற தீ வயிற்றுக்குள்ள எரிஞ்சு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லானது. யூஸ்வலா இந்த காலன் கேன்சருக்கும் மற்ற கேன்சருக்கும் யூஸ்வலா கேன்சர் பெயின் இருக்கும், சிலவங்களுக்கு பெயின் இல்லாமலும் இருக்கு. ரைட், காலன் கேன்சர் ரொம்ப டேஞ்சரா. அப்ப இதை சாப்பிட்டு வித்தின் ஒரு 2 வீக்ஸ்ல அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, இந்த இன்டைஜஷன், அந்த பர்னிங் சென்சேஷன் அதெல்லாம் இல்லாதனால அவங்களுக்கு யூஸ்வலா டியூ வந்து அந்த பீரியாடிக்கல் செக்அப் போறது இன்னும் டைம் இருக்கு. இவங்க இன்னும் அட்வான்ஸா போறாங்க. ஒரு ஆர்வ கோளாறுல யூஎஸ்டி பண்றாங்க. டாக்டருக்கு டவுட், ஸ்கேனரை பாக்குறாரு, பேஷண்ட்டையும் பாக்குறாரு. கேன்சரான அஃபெக்டட் பேஷண்ட்டை தான் நம்ம பாக்குறோமா, இல்ல கூட வந்த பேஷண்ட்ஸ் கூட வந்த ஆளுகளை பாக்குறோமான்னு கூட அவருக்கு டவுட் ஆச்சு. ஒரு காமெடி சொல்றாங்க இல்லையா, கிணறு இருந்தது எங்க, கிணத்தை காணும், கிணத்தையும் அட்டை போட்டாங்க. அது மாதிரி அங்க கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருக்கு.